ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த vlog மண்டே ஈவினிங் எடுத்த vlog. நேற்று கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் எப்போவுமே மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஈவினிங் டயத்தில் வடை இந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அதனால் நான் வடைக்கு ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு காலியாயிருச்சு. அதனால் ரேஷன் கடைகளில் நம்மளுக்கு துவரம் பருப்பு கொடுப்பாங்க. அந்த பருப்பை வச்சு தான் சூப்பராக நாம் கிறிஸ்பியான வடை செய்ய போகிறோம். நார்மலாக நாம் ரேஷன் கடைகளில் பருப்பு நல்லா பெரிய பெரிய பருப்பாக போடுவாங்க. அது சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, சாம்பாரும் வைக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பருப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பருப்பாக கிடைக்கும் போது இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 டம்ளர் அளவுக்கு பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன். தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நாம் எப்போவுமே கடலைப்பருப்பை எந்தளவுக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட இதை நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு எந்தளவுக்கு உங்களுக்கு ஊறி வருதோ அந்தளவுக்கு வடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது எல்லா பருப்பையுமே சேர்த்தாச்சு. இது கூடவே நல்லா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, அதே மாதிரி ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாய் நான் சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஒரு 5 போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். பருப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாம் எப்பவும் போல் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. இப்போது அரைச்சதை ஒரு பெரிய அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வடை இந்த மாதிரி செய்யும்போது அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போது எல்லா பருப்பையுமே இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தாச்சு. கூடவே நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே நல்லா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது 2யுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. எந்தளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வடை நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரேஷன் கடைகளில் நார்மல் துவரம் பருப்பு போடுவாங்க. அதில் நாம் வடை செய்ய முடியாது. கொஞ்சம் பெரிய சைஸில் பருப்பு இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற பருப்பில் தான் நீங்கள் வடை செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் வடை பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. கடைகளில் கூட கிடைக்கும். இதில் நீங்கள் வாழைப்பூ கூட கட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் போட்டு கூட இந்த வடை செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட கீரை எதுவுமே இல்லாதனால நான் அப்படியே வடை செஞ்சுருக்கேன். இது நார்மலாக நாம் சாப்பிட்ற கடைகளில் கிடைக்கக்கூடிய மசால் வடை டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தட்டையாக ஒரு பிளேட்டில் எல்லா வடையுமே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வடையை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் இந்த வடை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா சிலிண்டர் காலியாயிருச்சு. எப்போவுமே ஒரு சிலிண்டர் வீட்டில் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு மந்த்லேயே வேகமாகவே காலியாயிருச்சு, என்னான்னு தெரியல. அதனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் வடை செய்ய போகிறேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றிட்டு நாம்
இதில் குக் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஃப்ரை பண்ணுற ஆப்ஷனை தான் செட் பண்ணியிருக்கேன். நாம் என்ன குக் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை வந்து செட் பண்ணிட்டோம்னா அதோட ஹீட் வந்து ஈவனாக பரவி நல்லா வெந்து வரும். அதனால தான் செட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது வடையை போட்டு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேகமாக வடையும் வெந்து வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஹீட்டை வந்து ஜாஸ்தி வச்சிட்டோம்னா வடை வந்து உள்ளே வெந்து வராது, அதே மாதிரி கருகிரும். இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணும்போது பார்த்து நிதானமாக தான் குக் பண்ணணும். இப்போது வடை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம எப்படி மசால் வடை இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது வெளியில் எடுத்துக்கலாம். ஆயிலை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து வடையில் எண்ணெய் வந்து இழுக்கவே இல்லை. எப்படி நாம் மசால் வடைலாம் செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போது எடுத்தாச்சு. திரும்பவும் இன்னொரு பேட்ச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 5 வடை வந்து போட போகிறேன். ஏன்னா இது அகலமாக இருக்கிறதுனால ஒரு 5 வடை கிட்ட நாம் இதை வந்து போட்டு எடுக்க முடியும் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனலாக வடை வந்து செஞ்சு முடிக்க போகிறேன். எல்லா வடையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு வடை. எப்பவும் போல் நமக்கு மசால் வடை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த வடை இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.